ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழா. உங்கள் மொபைல் நம்பரை ரீசார்ஜ் செய்தும் நார்மல் எஸ்எம்எஸ் போகாட்டியும் கூகுள் பே ஃபோன்பேக்கு கனெக்ட் பண்ண பேங்க் எஸ்எம்எஸ் போகாட்டியும் இந்த வீடியோவில் 2 மெத்தடாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடிய பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் ஐக்கானில் மேலே ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஷோவாகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஷார்ட்டு மெசேஜ் சர்வீஸ் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சிம் வச்சுருக்கீங்களோ அது ஷோவாகும். ஒரு சிம் இருந்தால் ஒன்றாகும், 2 இருந்தால் 2 சிம்மு அது பேரோடு வந்துடும். அதில் எந்த சிம்மிலேருந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட்ரு நம்பர் வரும். ஏர்டெல்னு ஒரு நம்பர் இருக்கும், ஜியோக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிஎஸ்என்எலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வோடாஃபோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கூகுளில் போய்ட்டு என்ன நெட்வொர்க்கோ அந்த நெட்வொர்க்கு பேரை போட்டு எஸ்எம்எஸ் சர்வீஸ் சென்டர் தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா அந்த நம்பர் வந்துடும். அந்த நம்பரை அந்த இடத்துல டைப் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம். இதுலேயும் ஒர்க் ஆகலை அப்படின்னா இது செகண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு சிலருக்கு வரல அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டயல் பேடில் போயிட்டு *#4636# ஸ்டார்னு போட்டிங்கன்னா டெஸ்டிங்னு போட்டு இந்த மாதிரி ஷோவாகும். இதில் எந்த சிம்மிலேருந்து எஸ்எம்எஸ் போகலையோ அந்த இதை ஓகே கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு செகண்ட்னு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட பயோடேட்டாலாம் இதில் வரும். அந்த சிம்மோட பயோடேட்டாலாம் வரும். என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன 4Gயா 3Gயா எல்லா ஆப்ஷனும் இதில் வந்துடும். இதில் கீழே வந்தீங்கன்னா SMSன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸில் போய்ட்டு ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்டேட்டுன்னு இருக்கும். ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் இருந்துச்சுன்னா வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண நம்பரை போட்டு அப்டேட்டு கொடுத்தீங்கன்னா இதில் ஓகே ஆகிடும். ஓகே ஆனோட்டியும் உங்களுக்கு திரும்ப ஓகே ஆனோட்டியும் வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகி செட் ஆகிக்கும். சேவ் பண்ணிடுங்க. செட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். பேங்க் எஸ்எம்எஸ் அனுப்புனாலும் பேங்க்கு போகும். நார்மல் எஸ்எம்எஸ்ஸும் நீங்கள் அனுப்பிக்கலாம். இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் ஒரு மோட்டிவேஷன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.